உலக குடியிருப்பு தினத்தின் தேசிய மாநாடு வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெற்றது. கொழும்பில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க மற்றும் பிரதி அமைச்சர் இந்திக்க பண்டார உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலை திரை நீக்கம் செய்யப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை வீடமைப்பு மற்றும் அபிவிருத்தி தகவல்கள் அடங்கிய கண்காட்சியை அமைச்சர் சஜித் பிரேமதாச திறந்து வைத்தார். இதன் பின்னர் இடம்பெற்ற சர்வ மத வழிபாடுகளின் பின்னர் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. நாங்கள் பாரிய வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்தோம். ஆர்கேட் இண்டிபெண்டன்ட் மற்றும் குதிரை பந்தய திடல், அதேபோன்று மிதக்கும் வர்த்தக நிலையம் என்பவற்றை ஸ்தாபித்தோம். ஆனால் அவை இன்று பல மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படும் நிறுவனமாகியுள்ளது. மின்சார கட்டணத்தை கூட செலுத்த முடியாத நிலையில் அந்த வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்றன. நான் மிகவும் கவலையுடன் கூறுகிறேன். ஆர்கேடில் ஒரு பாரிய மீன் தொட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் கண்ணாடி மாத்திரம் 350 லட்சம். தொட்டிலில் உள்ள ஒரு மீனின் விலை 65,000 ரூபாய். இவை இன்று கொண்டு நடத்த முடியாத நிலையில் உள்ளன. இறுதியில் பருப்பு, சீனி மற்றும் எரிபொருள் என்பவற்றுக்கு வரி விதித்து பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்டு நடத்த வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது. இந்த சமூக அநீதியை நீக்க நாம் தீர்மானித்துள்ளோம். இதன் பின்னர் அமைச்சர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார். அமைச்சர் அனைத்து தரப்புகளிடமிருந்தும் ஒத்துழைப்புகளை பெற்று 100 நாட்களுக்குள் 50,000 வீடுகளை அமைக்கும் அந்த பாரிய திட்டத்தை ஆரம்பிக்கும் இலக்கை அன்று அறிவித்தோம். இன்று 38,000 வீடுகளை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட உதாகமான வீட்டு திட்டத்தை மீண்டும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்க உத்தேசித்துள்ளோம். இந்த திட்டத்திற்காக எமது அமைச்சுக்கு இவ்வாண்டில் கிடைக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டில் 240 மில்லியன் ரூபாவை பயன்படுத்த உள்ளோம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் 38 உதாகமான திட்டங்களை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறோம். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிப்பத்திரம் வழங்குதல் மற்றும் கண்காட்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன.